அதிமுகவில் 48 ஆண்டு காலம் தொண்டனாக இருந்து மாவட்ட இலக்கிய அணி செயலாளராக உழைத்து உயர்ந்த இன்னும் அதிமுகவிற்காக ரத்தத்தின் ரத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று உணர்ச்சி ததும்ப பேசியுள்ளார் புரட்சி தம்பி. அவரது பேச்சை அதிமுக தொண்டன் ரத்தத்தின் ரத்தங்கள் பகுதியில் பார்க்கலாம். ஏழை எளிய மக்களை நம்பி கல்லுடைப்பவன், கட்டடம் கட்டுவன், மூட்டை தூக்குவன், முதுகெலும்பு முறிய பாடுபடுவன், வாழ்வின் சுவை காணாதார், வலியோரின் பகடைக்காய்கள், ஓடப்பர், வண்டி இழுப்பவன், வறுமை நெஞ்சத்துக்கு சொந்தக்காரன், இரும்பாலை கரும்பாலை பஞ்சாலையில் பணியாற்றுகின்ற பாட்டாளி, ஏழை விவசாய கூலி தொழிலாளி போன்ற ஏழை எளிய மக்களை பாட்டாளியில் நம்பி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார். ஏழைகளை நேசித்தார், ஏழைகளை வாழ வைத்தார், ஏழைகளுக்கு உதவிகரமாக இருந்தார். தான் நடித்த திரைப்படங்களிலே அவர் கிட்டத்தட்ட நல்லவராகவே நடித்து நல்லவராகவே வாழ்ந்து காட்டிய மாபெரும் மக்கள் தலைவன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய அன்பால் ஈர்க்கப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆரம்பகால தொண்டனாக நான் இன்றைக்கு கழகத்தினுடைய வழக்கறிஞராக மாவட்ட இலக்கிய அணியினுடைய செயலாளராக 48 ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய பேச்சாளராக நான் திகழ்ந்து கொண்டிருக்கிறேன். கழகத்தில் 5 மாநாடுகளில் பேசிட்டு இருக்கிறேன். மாணவரணி நடத்திய இந்தி திணிப்பு எதிர்ப்பு மாநாடு கோவையில் நடந்த மாநாட்டில் பேசினேன். சேலம் எம்ஜிஆர் மன்ற மாநாட்டில் பேசுவதற்கு வாய்ப்பளித்தார் புரட்சித் தலைவர். மன்ற முரசு நாளிதழ் வெளியீட்டு விழாவில் பேச வாய்ப்பளித்தார். அதேபோல் புரட்சி இயக்கத்தின் எழுச்சி மாநாட்டில் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். அதேபோல் நெல்லை வெள்ளி விழா மாநாட்டில் பட்டிமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். இப்பொழுது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மதுரையில் நடைபெற்ற மாபெரும் மக்கள் திரண்ட மக்கள் கடல் அலையில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். இது தொண்டர்களை மதிக்கின்ற இயக்கம், மாபெரும் மக்கள் இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.